நண்பர்களுக்கு வணக்கம். இது கைவிடுக்கும் கைடு சேனல். நண்பர்களே, இந்த சேனலில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா, தகுதி இல்லாத மாற்றுத்திறனாளிகளை நேர்காணல்களுக்கு வரச் சொல்லி அலைக்கழிக்கும் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர்கள். இந்த தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு முழுவதும் 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். இந்த 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் அரசாங்கம் பல்வேறு பிரிவுகளிலே நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நலத்திட்ட உதவிகளை கொடுத்து வருகிறார்கள். இதில் எந்த வகையான ஊனத்திற்கு என்ன கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு என்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு விதங்களிலே அவர்கள் விதிமுறைகளை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே காது கேளாதோருக்கு காதொலி கருவி கொடுப்பார்கள். அதே கைகால் ஊனமுற்றவர்களுக்கு காதொலி கருவி கொடுக்க மாட்டார்கள். அதே மாதிரி கால் ஊனமுற்றவர்களுக்கு பைக் கொடுப்பார்கள். அதே காலாமை இருக்கவங்களுக்கு பைக் கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஊனத்துக்கும் என்னென்ன தேவையோ அந்த அடிப்படையில் அவங்க பொருள்களை அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் உண்மை. ஆக எந்த ஒரு உபகரணங்களை வழங்கினாலும் அதற்கென்று ஒரு சட்டத்திட்டத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த சட்டத்தின்படி தான் அவர்கள் கொடுப்பார்கள் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் என்ன நடக்கிறது உண்மையில்? காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளிலே 80% மேற்பட்டவர்கள், கண் பார்வையற்றவர்களே 80% மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் செல்போன் வழங்க வேண்டும். இது சட்டம். இதுதான் தமிழக அரசு வகுத்திருக்கக்கூடிய விதிமுறை. 18 வயதிலிருந்து 70 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி. ஆனால் இங்கே கால்கை ஊனமுற்றவர்கள், அதேபோல் பக்கவாதம் பாதித்தவர்கள் உள்ளிட்டவர்கள்லாம் செல்ஃபோனுக்கு விண்ணப்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் பைக் என்ன நடக்குது? ஒரு கால் அல்லது 2 கால் பாதிக்கப்பட்ட, போலியோவால் பாதிக்கப்பட்ட, கால்கள் துண்டிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள். போலியோவால் பாதிச்சிருக்கணும், இல்லைன்னா கால் துண்டிச்சிருக்கணும். இந்த 2 கேட்டகரி. ப்ளஸ் 18 வயசுலேருந்து 60 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும். இடுப்புக்கு மேல் கைகள் நல்ல நிலையில் இருக்கணும். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் பைக் வழங்கப்படும் சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கு. இப்படிப்பட்டவர்களுக்கு நேர்காணல்களை நடத்துகிறாங்க. மற்ற வீல் சேர் வேணும், 3 சக்கர சைக்கிள் வேணும், ஊன்றுகோல் வேணும், காது மிஷின் வேணும்னா அதுக்கெல்லாம் நேர்காணல் கிடையாது. ஆனால் பைக்கு, செல்ஃபோனு உள்ளிட்ட சில பொருட்கள் வழங்குவதற்கு நேர்காணல் வைக்கிறாங்க. இந்த நேர்காணலில் இந்த பொருட்கள் குறிப்பாக பைக் வேணுங்கிறவங்க, செல்ஃபோன் வேணுங்கிறவங்கலாம் பல பேர் தகுதி இல்லாதவர்கள். அதாவது உதாரணத்துக்கு 60% மேலே ஊனம் இருக்கணும்னு சொல்லி பைக் சொல்லுது. ஆனால் 40% இருக்கவங்க, 45% இருக்கவங்க, அதே மாதிரி இடுப்புக்கு மேலே கைகள் நல்ல நிலையில் இருக்குன்னு சொல்லுது. ஆனால் பக்கவாதம் பாதித்தவங்க, கைகள் துண்டிக்கப்பட்டவங்க, 60 வயசுக்கு உள்ளே இருக்கணும்னு பைக்கு சொல்லுது. ஆனால் 65 வயசுக்கு மேலே இருக்கவங்க, இப்படி பலரும் பார்த்திங்கன்னா தங்களுக்கு பைக் வேணும்னு சொல்லி விண்ணப்பிக்கிறாங்க. தங்களுக்கு செல்ஃபோன் வேணும்னு சொல்லி அந்த தகுதிக்கு உட்படாத மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பிக்கிறாங்க. அப்படி விண்ணப்பிக்கிற போது அவர்கள் எல்லா விதமான ஆவணங்களையும் அதில் சமர்ப்பிக்கிறாங்க. மாற்றுத்திறனாளி புக் வைக்கிறாங்க, ஆதார் கார்டு வைக்கிறாங்க, ரேஷன் கார்டு வைக்கிறாங்க. வெறும் வெள்ளை பேப்பரை கொடுத்து எனக்கு பைக் வேணும் அப்படின்லாம் யாரும் சொல்கிறது கிடையாது. எல்லா ஆவணங்களையும் இணைச்சி தான் வைக்கிறாங்க. அவர்களை பொறுத்தளவுக்கு அவர்கள் நியாயமான கோரிக்கை. எனக்கு ஒரு பார்வையற்றவர் கூட பைக் விண்ணப்பிக்கிறாங்க, மனவளர்ச்சி இல்லாதவங்க கூட பைக் விண்ணப்பிக்கிறாங்க. அப்படி விண்ணப்பிக்கிற போது அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு பார்வை இல்லைன்னா பரவாயில்ல, என் பொண்டாட்டி என்னை கூட்டிகிட்டு போவா, என் பையன் கூட்டிட்டு போவான் அப்படிங்கிறது அவங்க சைடில் நியாயமான கோரிக்கையாக இருக்கலாம். ஆனால் அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய சட்டப்படி அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஆனாலும் அவர்கள் ஒரு ஆசையில் அவங்களுடைய வறுமையின் காரணமாக அது விண்ணப்பிக்கிறாங்க. விண்ணப்பிக்கிற போது அவர்கள் என்ன செய்கிறாங்க? எழுத்துப்பூர்வமாக தான் விண்ணப்பிக்கிறாங்க. அப்படி விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்களை பெறுகின்ற மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர்கள் அந்த ஆவணங்களை சரி பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க? நேர்காணலுக்கு கடிதம் அனுப்புகிறாங்க. கடிதங்களை அனுப்பி அவர்களை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தான் நேர்காணல் நடக்குது. அந்த நேர்காணலுக்கு வர சொல்லி அவர்களை என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய தகுதி, அவங்க நடக்க வச்சு பார்க்குறது எல்லாம் பண்ணிவிட்டு சரி போயிட்டு வாங்க பார்ப்போம்னு சொல்லிடுறாங்க. நான் என்ன கேட்குறேன் இதில்? அதாவது விண்ணப்பிக்கிற எனக்கு சட்டத்திட்டங்கள் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு இந்த பொருள் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த விண்ணப்பத்தை வாங்கி பார்க்கின்ற, எனக்கு நேர்காணலுக்கான கடிதம் அனுப்புகின்ற மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலருக்கும் சரி, அந்த துறையில் வேலை பார்க்குற அதிகாரிகள் அனைவருக்குமே இவர் தகுதியானவரா இல்லையா என்பது தெரியுமா தெரியாதா? செல்ஃபோன் யாருக்கு கொடுக்கலாங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? பைக்கு யாருக்கு கொடுக்கலாங்கிறது தெரியுமா தெரியாதா? அப்போ என்ன செஞ்சுருக்கலாம்? அந்த நேர்காணலுக்கான கடிதத்தை அனுப்பி அவர்களை மாவட்டத்தினுடைய பல மைல் தூரத்துலேருந்து அவர்களை ஆட்டோவில், காரில், பஸ்ஸில் பல வகையில் அலக்கழித்து நேர்காணலுக்கு வர சொல்லி அங்கே வச்சு அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக, கொடுக்க மாட்டேன்னு கூட சொல்ல மாட்டாங்க, பார்க்கலாம் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்? அவர் மனுவை கொடுக்குற போதே அந்த மனுவுக்கு நீங்கள் நேர்காணலுக்கான கடிதம் போடுற மாதிரி ஒரு கடிதத்தை போட்டு, ஐயா அரசு விதிமுறை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் உங்களுக்கு கை பாதிச்சிருக்கு, அதனால் வண்டி கொடுக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அதே மாதிரி உங்களுக்கு வந்து பக்கவாதம் பாதிச்சிருக்கனால உங்களுக்கு கொடுக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு வயசு 65க்கு மேலே ஆயிடுச்சு, 60 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு தான் கொடுக்கணும், 65 வயசுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சட்டம் இருக்கிறனால உங்களுக்கு பைக் கொடுக்க முடியாது, அதனால் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்னு ஒரு கடிதத்தை போட்டுட்டா அவங்க நேர்காணலுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா? அப்போ எவ்வளோ பெரிய சிரமங்களை மாற்றுத்திறனாளிக்கு குறைக்கலாம். ஆனால் அதை விடுத்து எல்லாரையும் வர சொல்கிறது, எல்லாரையும் வாங்கன்னு சொல்கிறது, வர சொல்லி நான் இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடைபெற்ற நேர்காணலுக்கு நான் போயிருக்கேன். வந்திருந்தவர்களே கிட்டத்தட்ட 60லேருந்து 70% பேர் தகுதியற்றவர்கள். ஒரு கை இல்லாமல் வந்திருக்காங்க, கண் இல்லாமல் வந்திருக்காங்க, மனவளர்ச்சி இல்லாமல் வந்திருக்காங்க. மனவளர்ச்சி இல்லாதவங்களுக்கு எப்படி பைக் கொடுக்கப்படும்? இது அவங்களுக்கு தெரியாட்டி பரவாயில்ல, மாற்றுத்திறனாளிகளுக்கு தெரியுமா வேணாமா? அப்போ இப்படி மக்களை அலக்களிக்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும்? சரி, அப்படித்தான் அலக்களித்து வர சொல்லிட்டீங்க. வந்த உடனே பார்த்துட்டு சரிங்க பார்த்துக்கலாம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலா ஐயா உங்களுக்கு தகுதி இல்லைங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்து விண்ணப்பிக்க மாட்டான்ல. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நாங்கள் லோலோன்னு பிச்சைக்காரை மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும், வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இந்த நேர்காணலில் பங்கேற்கிறதுக்கு ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி 2000 3000 செலவழித்து வந்திருக்கான், காரில் வந்திருக்கான், ஆட்டோவை வச்சு வந்திருக்கான். அந்த காசு எங்கே கொடுக்குறது? ஒரு மாதத்துக்கு வர்றதே வந்து 1500 தான். அந்த 1500 வாங்கி 1000 ஆட்டோ கொடுத்து போட்டு 500 வச்சு நான் எப்படி குடும்பம் நடத்துறது? எதுக்காக இந்த வேலைகளை பண்ணுறீங்க? ஏன் மாற்றுத்திறனாளிகளை அலக்களிக்கிறீங்க? அதுக்கு தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிக்காக பணிபுரிவதற்கு மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்துங்க. அப்போ தான் அதனுடைய வலி வருத்தமும் புரியும். பூரா அலுவலகத்தை நார்மல் பர்சன் தான். அப்படித்தான் இல்லையே, மாற்றுத்திறனாளிகளோட பழகுறீங்களே, அவங்க கஷ்ட நஷ்டத்தையாக புரிஞ்சுக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. போட்டு அலக்களிக்கு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, நாளைக்கு போயிட்டு நாளைக்கு வா. ஆனால் உண்மையாவது சொல்லி பழகுங்கப்பா. ஒன்று தகுதி இல்லைன்னா உனக்கு தகுதி இல்லை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அதை விட்டு போட்டு எதுக்கு மாற்றுத்திறனாளிகள் இப்படி அலக்களிக்கிறீங்க? அதுதான் நம்ம திரும்ப 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 சொல்கிறோம், அதிகாரிகளுக்கு பலமுறை சொல்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு 50% மாற்றுத்திறனாளிகளையாவது மாற்றுத்திறனாளிகள் நியமிங்க. இப்படி போட்டு நார்மல் பர்சனாக போட்டு எங்களுடைய வலி வருத்தம் தெரியாமல், எங்களுடைய வேதனைகளை புரிஞ்சுக்காம எங்களை போட்டு அலக்களிக்கிற வேலைகளை ஈடுபட்டிருக்காங்க. ஒரு பக்கம் தமிழக முதலமைச்சர் என்ன சொல்றாரு? மாற்றுத்திறனாளிகளுடைய பாதுகாவலன் நான் தான் அப்படிங்கிறீங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றீங்க? மாற்றுத்திறனாளிகள் பூரா அலக்களிக்கிறது பூரா உங்க நிர்வாகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தானே. அப்போ இதெல்லாம் நீங்க கட்டுப்படுத்த முடியாதா? நான் கடிதம் கொடுக்குறேன்ல, நான் மாற்றுத்திறனாளி, எனக்கு வந்து நான் எல்லா ஆவணங்களை கொடுத்து நான் கொடுக்குறேன்ல, அதே கடிதத்தில் நீங்கள் ரிப்ளை போடுறீங்கல்ல, போடும்போது என்ன சொல்றீங்க? நேர்காணலுக்கு வான்னு சொல்றதுக்கு பதிலாக நேர்காணலுக்கு இந்த காரணங்களால் நிராகரிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லைல்ல. அதையும் செய்ய மாட்டீங்க. இன்னொரு பக்கம் மாற்றுத்திறனாளி மனு கொடுக்குறானே, எந்த மாற்றுத்திறனாளி அலுவலகத்திலேயாவது நீங்கள் வந்து மனுவுக்கு ஒப்புவிச்சிட்டு கொடுக்குறீங்களா? என் மனு ஏற்றுக்கிட்டீங்களா, நிராகரிச்சிட்டிங்களா, என் மனு எங்கே இருக்குது எதுவுமே தெரியாதே. வாங்கி வச்சுட்டு டப்பாவில் போட்டுப்போம், நான் பார்த்துக்கிறேன், டப்பாவில் போட்டுப்போம் பார்த்துக்கிறேன். இப்படி எல்லாமே ஏரிக்கு பூரா நடந்துட்டு இருந்தால் இது என்னதான் பண்ணுறது? நாங்கள் கொடுத்த மனுவுக்கு ஒப்புவிச்சிட்டு கொடுக்க மாட்டீங்க, அந்த மனுவை ஏற்றுக்கிட்டீங்களா நிராகரிக்கிட்டீங்களா சொல்ல மாட்டீங்க, எனக்கு தகுதி இருக்கா இல்லையா எனக்கு சொல்ல மாட்டீங்க, என்னை போட்டு ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் போட்டு அலக்கழிச்சிட்டே இருப்பீங்க. என் வீட்டில் எனக்கு பைக் வரும், சரி போயிட்டு வாப்பா உனக்கு 1000 தரேன்னு சொல்லுவாங்க, பைக் கிடைக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு தண்டத்துக்கு உனக்கு செலவு பண்ணுறதான்னு சொல்லிட்டு எனக்கு வீட்டில் திட்டு விழுகுது. என்னை பாதுகாக்க நாதி இல்லை, எனக்கு ஆள் இல்லை. ஏன் தான் இப்படி பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. தயவு செய்து மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், இந்த காலனி பார்த்துட்டு இருக்க அனைத்து அதிகாரிகளுக்கும் நான் சொல்கிறேன், மக்களை அலக்களிக்காதீங்க. தகுதி இருக்கிறவங்கள கூப்பிடுங்க, தகுதி இல்லாதவங்கள கூப்பிடாதீங்க. என்ன நண்பர்களே, தொடர்ச்சியாக மன ஆதங்கம், என்ன செய்வதென்றே எனக்கு புரியவில்லை. எவ்வளவுதான் கோரிக்கைகளை வைத்து எவ்வளவுதான் போராடினாலும் மாற்றுத்திறனாளிகளை அலைக்கழிப்பது, மாற்றுத்திறனாளிகளை துன்பத்துக்குள்ளாவதே தொடர்ச்சியாக அதிகாரிகள் மட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இனியாவது அதிகாரிகள் திருந்துங்கள். ஒரு கண்ணில்லாத மாற்றுத்திறனாளி எப்படி கஷ்டப்படுவான், காது கேளாத மாற்றுத்திறனாளி எப்படி கஷ்டப்படுவான், கைகால் ஊனமுற்றவன் எப்படி கஷ்டப்படுவான் அப்படிங்கிற எங்களுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் யோசித்து எங்களுக்கான நலத்திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் தகுதி இருந்தால் தகுதி இருக்கிறது என்றும், தகுதி இல்லை என்றால் தகுதி இல்லை என்றும் சொல்லி எங்களை வழிப்படுத்துங்கள், எங்களை அலைவிடாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலி வருகிறேன். நண்பர்களே, இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.